ராஜா சாரோடைய சாங்ஸ் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா, அந்த என்ட்ரன்ஸ் மியூசிக் வரையிலே அப்படியே மனசு வந்து அப்படியே வருடிட்டு போயிரும். அந்த அவருடைய பாடல்கள அந்த பாடலுக்குள்ள புகழையும், எங்க இளையராஜா ஐயாவுடைய புகழையும் வந்து வார்த்தையால அடக்கிடவே நம்ம நெனைக்கிற அளவுக்கு இளையராஜா சார் இல்ல. இளையராஜா சாரே சொல்லியிருப்பாரு நெறைய மேடையில. நீங்க நெனைக்கிற அளவுக்கு இல்லன்னு. அதுதான் உண்ம. இவ்ளோ இப்படின்னு நம்ம நெனச்சு வச்சிருக்கோம் ராஜா சார். ஆனா அது அந்த அளவுக்குள்ள அவரு இல்ல. என்னைய யாரு கேட்டாலும் நீங்க என்ன நெனைக்கிறீங்க ராஜா சார பத்தின்னு என்னை யாரு கேட்டாலும் நான் அவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன்னா, நான் அதாவது இளையராஜா சாருடைய புகழையும், அவருடைய பாடல்களையும் இங்க இருக்கிற தமிழ் சொல்லால அடக்கிற கூடாது அப்படின்னு. நான் அப்படிதான் சொல்லுவேன் எல்லார்ட்டயும். எவ்ளோ பெரிய லெஜண்ட் இல்லைங்களா அவங்க? ஆமா. ஸோ அவ்ளோ பெரிய லெஜண்டோட பேரு, அந்த பேர் வந்து உங்களோட நேம் வந்து சரண் இருந்தது. சரண் ராஜா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேர குடுக்கும்போது எவ்ளோ சந்தோஷமா இருந்தது சார்? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னன்னா, அவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் அங்க இருக்கிறப்போ, இந்த மியூசிக் டைரக்டர் தமன் சாரா இருக்கட்டும், ஆ டைரக்டர் மிஸ்கின் ஐயாவா இருக்கட்டும், அனுராதா அம்மா, உன்னிகிருஷ்ணன் ஐயா யாரா இருக்கட்டும். அவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் வந்து இருக்கிற அந்த மேடையில, எவ்வளவோ பேரு இந்த சூப்பர் சிங்கர் மேடைக்கு வரணும்னு ஆசைப்பட்டுருப்பாங்க. அவ்வளோ பேருக்கு கிடைக்காத வாய்ப்பு எனக்கு கிடைச்சு. அதுவும் முதல் மேடையிலேயே வந்து எனக்கு இந்த சரண் ராஜா அப்படிங்கிற ஒரு பட்டம் குடுத்தது என்னுடைய வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு ஃபர்ஸ்ட் மூமெண்ட்டா நான் நினைக்கிறேன் அத.